வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1 பாயிண்ட்டு 4 பாயிண்ட்டு நாப்பில் போய்கிட்டுருக்கு. ஸோ நிஃப்டியோட டெக்னிக்கல் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இது இன்னுமே இந்த பிட்வீன் 24,000 ரீச் ஆகும்போது ஹெவியாக செல்லிங் வருது. அகைன் இது கீழே இறங்கிடுறாங்க. ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இட் வில் பி பிட்வீன் 21,800 அண்ட் 25,000. ஸோ இது இன்னுமே பிரேக் ஆகலை. பொறுமையாக தான் நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். இது வரைக்கும் எல்லா செக்டரும் பாசிட்டிவில் தான் இருக்குது எக்ஸப்ட் கன்சியூமர். ஸோ கன்சியூமரில் மெயினாக வந்து ஐடிசி நேற்றுக்கு டிவிடெண்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐடிசி கீழே இறங்கியிருக்கு. ஐடிசி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கலாம். பிலோ 300 இருக்குது இப்போ. ஸோ 2 மணிக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் ஒரு 30 பாயிண்ட் டவுன்லேயும் நிஃப்டி வந்து ஒரு 7 பாயிண்ட் அப்லேயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐடி செக்டர்ஸில் நீங்கள் டிசிஎஸ் பார்க்கலாம், நல்லா இறங்கி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ 2270 இருக்குது. ஸோ எஃப்ஐஐ கண்டினியூஸாக செல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன் பிட்வீன் 25th மட்டும் ஒரு 800 crores வாங்கியிருந்தாங்க. பட் அகைன் 2407 crores வைத்திருக்காங்க. ஸோ விற்கும்பொழுது ரொம்ப ஹெவியாக விற்கிறாங்க, ஆனால் வாங்கும்பொழுது ரொம்ப கம்மியாக வாங்குகிறாங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி கோல்டு வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கொஞ்சம் கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கோல்டுன்னு பார்க்கும்போது மணப்புரம், டைட்டன் இதெல்லாமே பார்க்கலாம். சில்வரும் கீழே இறங்கியிருக்கு, ஆனால் சில்வர் ரொம்ப ரிஸ்கி. ஸோ லிஸ்ட் ஆஃப் அண்டர் வேல்யூட் கம்பெனிஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஐடிசி, ஹெச்சிஎல், ஜிங்க் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த இதில் பார்க்கும்போது ஐடி பேக் வந்து கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது. அதனால் ஐடியை ரொம்ப ஸ்லோவாக வாங்குங்க. வேறு ஐடிசி நல்லா இருக்குது. அவங்களுடைய இப்போ இன்ஃப்ளேஷன் ஏறும், ஏன்னா பெட்ரோல் டீசல் ரேட் ரொம்ப மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஐடிசி இப்போ கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கீழே இறங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த லிஸ்ட்டில் நான் திரும்பவும் எதையாவது கன்சிடர் பண்ணணுன்னா பெட்ரோநெட், எல்என்ஜி கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஓஎன்ஜிசியோடைய ஷேர்ஸ் இன்றைக்கி கீழே இறங்கி ஒரு 4% கீழே இறங்கியிருக்கு. ஸோ ஈவன் தான் அவங்க நல்ல ப்ராஃபிட் Q4 காட்டியிருந்தாலும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஐஜிஎல்லோடைய ஷேர் மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டினியூஸாக அவங்களுடைய சிஎன்ஜி ப்ரைஸு ஹைக் பண்ணுறதுனால இதோடைய ஷேர் ப்ரைஸ் மேலே ஏறுது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த ரேட்டில் வாங்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 17,500 கோடி வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஹெவிலி பீட்டன் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த ஸ்டாக் வந்து ஹெச்டிஎஃப்சி, ஐடிசி. ஸோ இதெல்லாம் ரொம்ப கீழே இறங்கி ட்ரேட் ஆகிருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ்